மதுரை குடும்ப சேனலை பார்க்கும் அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு ரொம்ப ஹெல்தியான சின்ன பிள்ளைங்களுக்கு ரொம்ப பிடித்தமான கொய்யா பழத்தில் மசாலா கஸ்டர்ட் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அதில் வந்து சிவப்பு கொய்யா யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் இதில் நார்மல் கொய்யாவும் யூஸ் பண்ணலாம். அதுக்கு என்னென்ன தேவைன்றதை பார்த்துக்கலாம். ஒரு பிஞ்ச் உப்பு, ஒரு பிஞ்ச் வந்து மிளகாப்பொடி, வெறும் மிளகாப்பொடி, கொஞ்சம் ஸ்வீட்னஸ் இருக்கிற மாதிரி ஒரு 2 கொய்யாப்பழம் எடுத்திருக்கேன். அதை நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இது மூணுத்தையும் வந்து நம்ம மிக்சியில் போட்டு கிரைண்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடும். பாருங்கள், நம்ம கிரைண்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இந்த மசாலா கஸ்டர்ட் வந்து ரொம்ப நல்லது. இது வந்து நம்ம ஒரு பிஞ்சு தான் மிளகாப்பொடி போடுறோம். இது எதுக்காக போடுறோன்னா, அந்த கொய்யாப்பழ ஃப்ளேவர் வந்து சில பேருக்கு வந்து பிடிக்காது, சில பிள்ளைங்களுக்கு வந்து பிடிக்காது. ஸோ அதனால் நம்ம கொஞ்சம் மசாலா உப்பு போட்டோன்னா அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஃப்ளேவரில் இருக்கும். ஆக்சுவலி கஸ்டர்ட்னு பார்த்திங்கன்னா அவங்க பால், க்ரீம்ஸ் அந்த மாதிரி தான் ஆட் பண்ணியிருப்பாங்க. இதில் நம்ம எதுவுமே ஆட் பண்ணல. வெறும் கொய்யாப்பழமும் அந்த ஐட்டம்ஸும் கொஞ்சோண்டு தண்ணி தான் நான் ஆட் பண்ணியிருக்கேன். ரொம்பலாம் ஆட் பண்ணல. பிகாஸ் அந்த கன்சிஸ்டன்சி வரதுக்காக மட்டும்தான் அந்த தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். இதில் பார்த்திங்கன்னா அந்த கொட்டை எல்லாமே வந்து இதில் நான் அடித்து போட்டுட்டோம். நம்ம எதையுமே எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி தனியாக எடுக்கலை. ஸோ கொய்யாப்பழத்தில் எல்லா சத்துமே அதில் தான் இருக்குது. நம்ம எதுவுமே வந்து நெக்லெக்ட் பண்ணலை. ஸோ இந்த மாதிரி கொடுத்திங்கன்னா பிள்ளைங்களுக்கு வந்து ரொம்ப நல்லது. ஒரு கொய்யாப்பழத்தை வந்து முழுசாக இன்டேக் பண்ண மாதிரி இருக்கும். எப்போல்லாம் கொய்யாப்பழம் கொடுக்கணும்னு ஆசைப்பட்றீங்களோ அப்போல்லாம் இந்த மாதிரி மசாலா கஸ்டர்ட் செஞ்சு கொடுங்க. ஒருவேளை அவங்களுக்கு மசாலா கஸ்டர்ட் பிடிக்கலை அப்படின்னா நீங்கள் அதுக்கு பதிலாக லெமன் ஜூஸ் ஆட் பண்ணி அதில் தேனையோ இல்லை நாட்டு சக்கரை சிரப்பையோ யூஸ் பண்ணிக்கலாம். நாட்டு சக்கரை சிரப் எப்படி செய்யணுன்ற வீடியோவும் நான் என் சேனலில் போட்டிருக்கேன், பார்த்துக்கோங்க. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.